ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் கவர் பேஜ் எடிட்டை எப்படி ஈஸியாக சிம்பிள் அண்ட் சூப்பராகவே பிக்சல் ஆப் அண்ட் இந்த ஸ்னாப்சீட் இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சல் ஆப் அண்ட் ஸ்னாப்சீட் இந்த ரெண்டு ஆப்புமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இமேஜ் சைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த ரேஷியோ செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நாம் 9:16 அந்த ரேஷியோ தான் செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஹைட் அண்ட் வித் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்த 720 நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா இந்த இடத்த கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷோக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்து இந்த நியூ டெக்ஸ்ட்ன்றதை டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இங்கே சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இமேஜுக்கான லிங்க் டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி உங்களுடைய பிக்சல் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாகவே கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கு இல்லையா? இந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூ லைட்டாக பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவுமே லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் சென்டராக இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே ஷேப்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நீங்கள் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒப்பாசிட்டின்னு கீழவே இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூ லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. சாரி, ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஒப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூ கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 27 இந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இப்போ ஆட் பண்ண இந்த பிளாக் இமேஜுமே நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா லாக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஒரு டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் இம்போர்ட் அது போல் வந்துடும். ஸோ அகைன் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த இமேஜை இம்போர்ட் பண்ணி வச்சிங்களோ அகைன் அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த ரேஷியோவில் கரெக்டாக இந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ ஸோ அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு சென்டரில் எடுத்துகிட்டு வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டரில் வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த ஷேடோன்னு இருக்கும். இருக்கு இல்லையா? அந்த ஷேடோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளட் ரேடியஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஆப்செட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வேணுமா இல்லை மேலே வேணுமான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு செட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோக்னு இருக்கும். ஸ்டோக்கை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் ஒரு 3 இல்லைனா 2 வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோமே லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவை எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வீடியோவுக்கு தான் இந்த ரீல்ஸ் கவர் பேஜை எடிட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த ஸ்டேட்டஸ் வீடியோ எதை பற்றினது? இப்போ சேட் லைஃபா இல்லை லவ் ஸ்டோரியா இல்லை இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் லவ் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா
ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைஸில் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்னு இருக்கும், சாரி மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபோட்டோவில் எந்த கலர் இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட் கலருமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் இருக்கிறதுனால நான் வந்து எல்லோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா ஒரு குத்து மதிப்பாக தான் அடிச்சு விட்றேன். ஏன்னா இந்த கலர் சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் கரெக்டாக இந்த ஃபோட்டோவுக்கு இந்த கலர் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலராக வச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கலர் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கு கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அகைன் வந்து இப்போ டச் பண்ணிட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக வந்து லாக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அகைன் வந்து இங்கே டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இப்போ நான் அதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து இதை இங்கே வச்சுட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகைன் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த வார்த்தைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபாண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து ஸ்டோக்னு இருக்கும். அந்த ஸ்டோக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இங்கே கலர் வீல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ப்ளூ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த மாதிரி பிக்சல் ஆப்பில் வந்து எடிட் பண்ணலாம். இதே ஃபோட்டோ வந்து க்ளோ எஃபெக்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்பில் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணியுமே அந்த க்ளோ எஃபெக்ட், பேவல் எஃபெக்டாக யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து இந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் இங்கே சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் டு கேலரி கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்னாப்சீட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும், ஓப்பன் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிக்சல் ஆப்பில் நீங்கள் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டூல்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டியூன் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் கான்ட்ராஸ்ட்டுமே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் சாச்சுரேஷனுமே உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி எப்படி வச்சா நல்லா இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து டல்லாக இருக்கும், ஒவ்வொரு ஃபோட்டோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வேல்யூஸுமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கே வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ எந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் இல்லையா? ஸோ அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கு கொடுத்துட்டு அகைன் டூல்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஹெச்டி ஸ்பேஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபைல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அகைன் இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் எஃபெக்ட் அந்த மாதிரி வேணும்னா அகைன் டூல்ஸ் எஃபெக்ட் வந்து போயிட்டு டியூன் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த வேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் டோனில் வந்து கிடைக்கும். இதுவே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கலர் வந்து டோன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அகைன் டிக் கொடுத்துட்டு லுக்ஸ் வாங்க. லுக்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த ஸ்மூத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதுவே வந்து இந்த ஆக்சினேட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்மூத் இல்லைனா ஆக்சினேட், ஓகேவா? இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ இது நம்ம பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ண ஃபோட்டோ, இது வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண ஃபோட்டோ. ஓகேவா? ஸோ இதே போலவே நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் வீடியோவுக்கு இந்த மாதிரி கவர் பேஜஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே
உங்களுடைய டெக்ஸ்ட்டில் வந்து கோல்டன் எஃபெக்டாக இந்த மாதிரி தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி அந்த பிஎஸ்எஸ் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது சொல்லி தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video.